சார், தேர்தலுக்கு இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கு. ஆனா, அந்த அரசியலுக்கான ஒரு செயல்பாடு, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே தாவேகா கிட்ட இல்லையே சார். ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்களே. படம் ரிலீஸ் ஆகுறது தான் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இருக்கு போல இருக்கே சார். அரசியல விட்டாங்க போல இருக்கு. கடந்த மிக ஒரு மாதமா. நிச்சயமாக நீங்கள் கூறுகிற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கேள்வியாக இல்லாமல் ஒரு நெறியாளராக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விமர்சனம் வைக்கிறீர்கள். அது வேறு விஷயம். ஆனால் ஒரு படம் வெளிவர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்பதை போலத்தான் தாவேகாவினுடைய நகர்வுகள் அமைந்திருக்கின்றன. ஓகே. சிபிஐ விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டது ஒரு கட்சியை முடக்கிவிடக் கூடாது. அவர் பாட்டு சிபிஐக்கு போட்டோம், இங்க பாட்டு கட்சி நடக்கணும். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் தாவேகாவினுடைய பொதுக்கூட்டங்கள் நடப்பதாக நான் பார்க்கவே இல்லை. செய்தியே இல்லை. மக்களிடம் நிர்வாகிகள் எப்படி அறிமுகமாவார்கள்? தாவேகாவினுடைய நிர்வாகிகள் இந்த ஊரில் யார் எப்படி தெரியும்? போஸ்டர் ஒட்டினால் தெரிந்து விடுமா? பொதுக்கூட்டம் போட்டாதான் தெரியும். பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் நடைபெற வேண்டும். அந்த கட்சி அதனுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். 2 கழகங்களையும் பார்த்து விட்டீர்கள், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று கேட்க வேண்டும். எதுவுமே நடைபெறவில்லை. நாஞ்சில் சம்பத் இருக்கார், அவரை பேச விட்டுருக்கலாம், அவருமே பேச மாட்டேங்கிறாரு. நாஞ்சில் சம்பத் வந்த பிறகு ஏதோ 2 ஊருக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் விஜய் வெளியே வந்தால் கட்சி செயல்படுகிறது, விஜய் வீட்டுக்குள் இருந்தால் கட்சி முடங்கி விடுகிறது என்கிற நிலை அந்த கட்சிக்கு ஆரோக்கியமே கிடையாது. இதுதான் முதல் பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன்.